ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி, அதுவும் பாகற்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாகற்காய்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம், முதல் விஷயம் கசப்பு தான். கசப்பே இல்லாமல் பாகற்காய் ரெசிபி அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது அப்படிங்கிறத விட பாகற்காய்னாலே கசப்பு தான். அந்த கசப்பு சுவையை வந்து நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கசப்பு சுவை இருக்கிற பாகற்காவை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்காக நம்ம கசப்பு இல்லாமல் பாகற்காய் ரெசிபி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது, என்னுடைய அபிப்பிராயம் இது. இப்போ வந்து பாகற்காய் ரெசிபிக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பாகற்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாகற்காய் வந்து ரொம்ப 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 நல்ல வெஜிடபிள் அப்படின்னா அது சூப்பரான வெஜிடபிள் பாகற்காய் தான். பாகற்காய் அப்படின்னாலே சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த விட்டமின்ஸ் வந்து அதில் இருக்குது. இப்போ இந்த பாகற்காய் ரெசிபிக்கு வந்து நான் எப்பவும் போல் நம்ம வைக்கிற புளிக்குழம்பு மாதிரியே தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் கடுகு வெந்தயம் சேர்த்தாச்சு, தேங்காய் இல்லைன்னா தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டேன். பொடி உள்ளி தான் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது. சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளியும் நீங்கள் அரைக்கணும் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். பாகற்காய் வந்து வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுபோக இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த பாகற்காய் அப்படிங்கிறாங்க. இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். வெண்டைக்காவும் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காவும் அதே மாதிரி அதிக அளவு ரொம்ப 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 சத்து நிறைஞ்ச காய் வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் தண்ணி எல்லாமே நம்ம குடிக்கலாம். இப்போ வெண்டைக்காயும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சேர்த்தாச்சு. வெண்டைக்காய் பாவக்காய் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி வத்தல் பொடி, குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான குழம்பு இந்த பாவக்காய் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் அரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம். பாகற்காய் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்காங்க. அதாவது செரிமான பிரச்சனைக்கு வந்து பாகற்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்காங்க. கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னும் ஆய்வுகள் சொல்லுது. இப்போ தேங்காய் பால் வந்து 1 கப் எடுத்துட்டேன். தேங்காய் பாலையும் நான் என்ன செஞ்சுட்டேன், என்ன ஆட் பண்ணிட்டேன். 2 கப் கிடச்சிருக்கு எனக்கு. 2 கப்பையுமே நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நீங்கள் கூடுதலாக 1 கப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும் அப்படின்னா 1 கப் சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் வெல்லம் சேர்க்க போகிறது கிடையாது. பாகற்காய் வந்து கசப்பே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ஒரு குழம்புலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடைசியில் கொஞ்சம் வெல்லம் கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து பாகற்காய் கசப்பு இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறாங்க. நான் வந்து வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதே கசப்பு சுவையோடு சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வெல்லம் சேர்க்காமலே இந்த குழம்பு ரெடி பண்ணியாச்சு. பாவக்காய் குழம்பு நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேண்டியிருக்கு. பாருங்கள், இப்போ பாகக்காவும் நல்லா வெந்துடுச்சு, வெண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த சாதத்துக்கு வந்து நாங்கள் வந்து பீக்கங்காய் கூட்டு ரெடி பண்ணியிருந்தோம். பீக்கங்காய் கூட்டு, மல்லி துவையல், அப்புறமா தயிர், அதுக்கப்புறமா பாகக்காய் குழம்பு, இது எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணது. ஒரு சூப்பரான பாகக்காய் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அதே பாகக்காயில் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி. அதாவது பாகக்காயை வந்து நம்ம கூட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும். ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு பாகக்காயை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கக்கூடாது. எண்ணெயில் பொரித்து எடுக்காமல் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் கிரில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவன்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த பாவக்காயில் உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். வத்தல் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வத்தல் பொடி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. காரம் கூடுதலாக வேணால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். நான் மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு, இந்த 2 மாவும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிக்கன்லாம் பொரித்து எடுக்கிற மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்து இதையே சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எண்ணெய் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கிரில் சிக்கன் பண்ணுற மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த பாகக்காயை அதுக்கு மேலே வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை ஓவன் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவன்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அவனில். அந்த பிளேட்டில் எந்த பிளேட்டில் வச்சு நம்ம வந்து அவனில் குக் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாகக்காய் மிக்ஸ் பண்ணுறப்ப அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அவனில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணும்போது ஒன் சைடாக ஃப்ரை ஆகும். ஸ்லிம் ஃப்ரையில் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிங்க. நான் ஸ்லிம் ஃப்ரையில் வச்சுருக்கேன். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சூப்பரான பாகக்காய் ஃப்ரை ரெசிபி கிடச்சிடும். இதுதான் அந்த பாகக்காய் ஃப்ரை ரெசிபி. தேங்க்யூ.